சங்கை தெரியுமா உனக்கு? என்னன்னா நம்ம பரோபகாரம் கொலை சம்பந்தமா கணேச அரெஸ்ட் பண்ணிருக்காங்களா? அந்த ஊமை பொண்ணையும் பிடிச்சிட்டு போயிட்டாங்களா? ஐயோ, அப்போ கணேச தூக்குல போட்டுருவாங்களாண்ணா? அட நீ ஒண்ணு, கணேஷ் சொல்ற மாதிரி அது ஒரு அநாத பணமா இருந்தா பரிசோதனைக்கு அப்புறம் விடுதலை செஞ்சுட்டு போறாங்க. விடுதலை பிரேதத்தை அப்புறப்படுத்தி விட்டால், உண்மையை மறைத்து விட்டால் ஜெயம் நமதே, நமதே ஜெயம். ஜெனரல் ஆஸ்பத்திரியில் தீ விபத்து, பிரேத பரிசோதனை கட்டிடம் தீக்கிரையான மாயம். பரோபகாரத்தின் பிரேதம் என்று போலீசாரால் கருதப்பட்டு இன்று பரிசோதனை செய்வதற்காக எடுத்து வைக்கப்பட்டிருந்த ஒரு குலைந்த பிரேதமும் தீக்கிரையானது. பரோபகாரம் கொலை செய்யப்பட்டார் என்ற குற்றச்சாட்டுக்கு இருந்த முக்கியமான ஆதாரம் இந்த பிரேதம்தான். இதோ பாருங்களா, நீங்கள் குற்றவாளின்னு நிரூபிக்க இருந்த அந்த பிரேதம் கூட பஸ்மமாயிடுச்சு. எல்லாம் நம்ம நல்ல காலம் தான். பைத்தியக்காரி, நல்ல காலம் இல்லை, அழிவு காலம் என்று சொல்றோம். ஏனத்தா? உன் தந்தையை நான் கொலை செய்யவில்லை என்பதற்கு ஒரே அத்தாட்சியாக இருந்தது அந்த பிரேதம் தான். இப்போது அதுவும் அழிந்து விட்டதென்றால் நமக்கு ஆபத்து பிரேமா, நமக்கு ஆபத்து. இப்ப நாம என்னத்தா செய்யறது? கவலைப்படாது, உண்மை என்றுமே தோற்றதில்லை. அம்மா டைமாச்சு. ஓ சுந்தரி, நீயா? ஆமாக்கா, 2-3 நாளா உங்களை பார்க்கணும்னு துடிச்சுக்கிட்டு இருந்தேன். சந்தர்ப்பமே கிடைக்கல. நேத்து ராத்திரி தான் அவர் ஊருக்கு போனாரு. உங்களை பார்க்கலான்னு வந்தேன். இந்த சமயத்துல ஆறுதல் சொல்ல நீ ஒருத்தியாவது இருக்கிறேன்னு சந்தோஷப்படுற சுந்தரி. கவலைப்படாதீங்க அக்கா, இன்பம் தனியா வரும், துன்பம் துணையோட வரும்னு பழமொழி சொல்லுவாங்க. அது உங்க விஷயத்துல சரியா போச்சு. ஆமா, அது என் விதி பயன். அதை மதியால மாத்த முடியுங்கிறதுலதான் வாழ்க்கையோட வெற்றியே அமைஞ்சிருக்கு. அக்கா, இந்த வழக்கு முடிஞ்சு நீங்களும் உங்க கணவரும் ஒண்ணு சேர்ற வரைக்கும் நான் உங்களுக்கு துணையா இங்கே இருக்கேன். ரொம்ப சந்தோஷம் சுந்தரி. கண்ணீர் வடிக்கும் போலி முதலை போன்றவர் நீர். இப்போது கரையிலே கடத்தப்பட்டிருக்கிறீர். தெரிந்து கொள்ளும் பரோபகாரம், இனி உண்மை நாய் கூட இழுத்து செல்லும். அதனால் தான் நீயும் என்னை இழுத்து வந்திருக்கிறாயா? கடுகு சிறுத்தாலும் காரம் போகாது என்பார்கள். இதனால் வரை தலைமறைவாயிருந்தீர், தப்பித்தீர். இந்த இடைக்காலத்தில் உமது மகளுக்கு நேர்ந்த நிகழ்ச்சிகளை கேள்விப்பட்டீரா? என்ன நேர்ந்தது? எந்த கொடுமைக்காரன் உண்மை சிறை வைத்திருந்தானோ அதே கொடுமைக்கார கணேஷ் உன் மகள் கழுத்திலே தாலி கட்டியிருக்கிறான். இல்லை இல்லை, தூக்கு கைக்கு மாட்டி இருக்கிறான். பரவாயில்லை, உன்னிடமிருந்து அவள் தப்பித்தாளே, அதுவே போதும். குறும்புக்கார கிழவர் கணேஷ் இப்போது பிரேமாவுடன் பள்ளி அறையிலே இல்லை, குற்றவாளியாக நீதிமன்றத்திலே நிறுத்தப்பட்டிருக்கிறான். குற்றவாளியாகவா? ஆம், பாதாள சிறையிலிருந்து பரோபகாரம் தப்பிச் செல்லவில்லை, கணேசனால் படுகொலை செய்யப்பட்டார் என்று வதந்தி கிளப்பிவிட்டு எல்லோர் கண்களையும் ஏமாற்றி விட்டேன். இப்போது நீர் இறந்த மனிதர், பரோபகாரம் இறந்த மனிதர். பாவி, பிரேமா உனக்கு என்னடா கெடுதல் செய்தார்? அவள் வாழ்வையே பாழாக்கி விட்டாய். என்னை விட்டுவிடு, நான் அவளை பார்க்க வேண்டும். என்னை விட்டுவிடு. விட்டு விடுகிறேன், ஆனால் இப்போது இல்லை. விசாரணை முடிந்து கணேஷ் தூக்கிலே தொங்கும் போது, விதவையான உமது மகள் அவனுக்காக கதறி அழும்போது உம்மை விடுதலை செய்கிறேன். அந்த காட்சியை கண்டு கழிக்க. கோட்டார் அவர்களே, இதோ குற்றவாளி குண்டிலே இருக்கும் மிஸ்டர் கணேஷ் பரோபகாரத்தை படுகொலை செய்து பிரேதத்தை கிணற்றிலே போட்டார் என்பதை இதுவரை போதுமான சாட்சியங்களோடு திட்டவட்டமாக நிரூபித்திருக்கிறேன். ஜூரர் ஸ்தானத்திலே இருக்கும் கனவான்களே, இது போன்ற கொடுமையான குற்றங்களுக்கு மரண தண்டனை போன்ற சட்டம் விதித்திருக்கும் கடுமையான தண்டனையை விதிக்காவிட்டால் சமுதாயத்திலே சலக்கர்களின் தொகை மறைந்துவிடும், சண்டாளர்களின் தொகை பெருகிவிடும். எனவே நான் உங்களை எல்லாம் வேண்டி கேட்டுக் கொள்கிறேன், உகந்த முறையில் தீர்ப்பளித்து இந்த நாட்டு நீதியை நிலைநிறுத்துங்கள், நேர்மையை நிலைநிறுத்துங்கள். மிஸ்டர் கணேஷ், வக்கீலின் துணையின்றி நீரே உமக்காக வாதாட இருப்பதா
உம்மிடம் சில கேள்விகளை கேட்க விரும்புகிறேன். பரோபகாரத்தை நீர்தான் கொலை செய்தீர் என்ற குற்றச்சாட்டிற்கு என்ன சமாதானம் கூறப் போகிறீர்? புதிதாக என்ன சொல்லப் போகிறேன்? சொல்லியதையே திரும்பவும் சொல்லுகிறேன். அடிமேல் அடி கொடுத்தால் அம்மியும் நகரம் என்ற அசட்டு தத்துவத்தின் அடிப்படையில் அல்ல. அப்படியாவது இங்கு வீட்டிற்கும் மேன்மைக்குரியவர்கள் உண்மையை உணர மாட்டார்களா என்ற நப்பாசியின் பெயரில் கூறுகிறேன். பரோபகாரத்தை நான் கொலை செய்யவில்லை, நான் கொலை செய்யவில்லை, நான் கொலை செய்யவில்லை. இதை நிரூபிப்பதற்கு உம்மால் சாட்சியம் காட்ட முடியுமா? சாட்சியம்? என் மனசாட்சி அல்லாது வேறொரு சாட்சியம். சாட்சிக்கு நான் எங்கு போவேன்? துலாக்கோல் நிலையிலிருந்து நீதி வழங்கப் போகும் தூய்மையாளர்களே, பரோபகாரத்தை என் வீட்டு பாதாள சிறையிலே வைத்து பூட்டியதென்னவோ உண்மை. இவ்வளவு பெரிய குற்றத்தை ஒப்புக்கொண்ட நான் அவரை கொலை செய்தேன் என்பதை மட்டும் ஏன் மறுக்க வேண்டும்? அதை எண்ணி பாருங்கள், ஒரே ஒரு கணம் எண்ணி பாருங்கள். பிறகு என் மனோநிலையை நீங்களே நன்றாக புரிந்து கொள்வீர்கள். நிச்சயம் புரிந்து கொள்வீர்கள். மிஸ்டர் கணேஷ், உணர்ச்சி வசப்பட்டு பேசுவது மட்டும் உண்மைக்கு உத்தரவாதம் அளிக்காது. உமது வாதம் பிரத்யட்சமானதாக இருக்க வேண்டும். உமது பாதுகாப்பில் இருந்த பரோபகாரத்தை நீர் கொலை செய்யவில்லை என்றால் அவர் என்ன ஆனார், எங்கே போனார்? அதைத்தான் நானும் கேட்கிறேன். என்னை எதிரியாக நினைத்துக் கொண்டு என் பாதுகாப்பிலே இருந்த பரோபகாரம் திடீரென மறைந்து விட்டார். கனம் கோட்டார் அவர்களே, இங்குதான் எனக்கு ஒரு சந்தேகம். என்னை பழிதீர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு பரோபகாரம் ஒரு அழுகி போன பிரேதத்தை கண்டெடுத்து அதை என் வீட்டு கிணற்றுக்குள்ளே ஏன் போட்டிருக்க கூடாது? அது மட்டுமல்ல, பிரேதம் யாருடையது என்று பரிசீலனை செய்வதற்கு முன்பே திடீரென பிரேத கிடங்கு பற்றி எறிந்திருக்கிறது. ஏன் நீங்கள் இப்படியெல்லாம் சந்தேகப்பட வேண்டும்? அந்த பிரேதம் பரோபகாரத்தினுடையதுதான் என்று நீங்கள் நம்ப வேண்டும். நான் தூக்கிலே தொங்க வேண்டும் என்ற கெட்ட எண்ணத்தோடு பரோபகாரமே ஏன் இக்காரியத்தை செய்திருக்க கூடாது? யோசியுங்கள் கோட்டார் அவர்களே, யோசியுங்கள். ஐ அப்ஜெக்ட் யுவர் ஆனர். குற்றவாளி குழிப்பணத்தை தோண்டி எடுத்து ஒப்பாரி வைக்கிறார். நான் மீண்டும் திட்டவட்டமாக கூறுகிறேன், ஜெனரல் ஆஸ்பத்திரியில் பிரேத கிடங்கு பற்றி எறிந்ததற்கு காரணம் தற்செயலாக ஏற்பட்ட தீ விபத்து தானே தவிர மற்ற எந்த நாச வேலையும் அல்ல. இது குறித்து நான் சமர்ப்பித்த ஃபயர் ஆபீசரின் அத்தாட்சியை கனம் கோட்டார் அவர்களின் கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன். ஐ அட்மிட் யுவர் பாயிண்ட். மிஸ்டர் கணேஷ், நீர் சொல்வதற்கு தகுந்த ஆதாரம் எதுவும் கிடையாது. அது கிடக்கட்டும். அப்படியானால் நீர் இன்னும் பரோபகாரம் உயிரோடு இருப்பதாகத்தான் கருதுகிறீரா? ஆமாம் கோட்டார் அவர்களே, நிச்சயமாக பரோபகாரம் உயிரோடு இருப்பதாகத்தான் நான் நம்புகிறேன். வேண்டுமானால் ஒரு 10 நாட்களுக்கு என்னை பரோலில் வெளியே அனுப்பி வையுங்கள். அந்த பரோபகாரம் பாதாளத்தில் மறைந்திருந்தாலும் உங்கள் முன் கொண்டு வந்து நிறுத்துகிறேன். நடைமுறைக்கு ஒத்து வராத பேச்சு. மிஸ்டர் கணேஷ், இதை தவிர இந்த வழக்கு சம்பந்தமாக வேறு ஏதாவது நீர் சொல்ல வேண்டி இருக்கிறதா? நான் சொல்ல வேண்டியதா? இதுவரை நானா பேசினேன்? உள்ளுக்குள்ளே இருக்கும் என் மனசாட்சியை உங்கள் முன் கொண்டு வந்து நிறுத்தி அதற்கு என் நாக்கை கடன் கொடுத்து பேச வைத்தேன். என் உள்ள துடிப்புகளை எல்லாம் ஒலியலைகள் ஆக்கி உங்கள் முன் முழக்கமிடச் செய்தேன். என்ன செய்வது? சந்தர்ப்பம் பல சமயங்களில் சூழ்ச்சிக்காரர்கள் சொற்படியெல்லாம் ஆடும் விலைமாதாக இருக்கிறது. ஆனால் என் போன்ற ஏதுமறியாதவர்கள் எப்பொழுதாவது ஒரு முறை அழைத்தாலோ எட்டி உதைக்கும் கற்புக்கரசியாக திடீரென மாறிவிடுகிறது. நான் குற்றவாளி அல்ல கோட்டார் அவர்களே, நான் குற்றவாளி அல்ல. இத்துடன் கோர்ட் கலைகிறது. 2 பேரும் ஒன்னாத்தான் படுத்திருந்தோம். பொழுது விடிஞ்சு பார்த்தா பிரேமாவை காணோம்னா. எங்க போயிருக்கோம்? ஒருவேளை கணேச பாக்குறதுக்கு ஜெயிலுக்கு போயிருக்குமோ? இருக்கலாம். இல்லாட்டி கேஸ் விஷயமா வக்கீல கூட பார்க்க போயிருக்கலாம். கரெக்ட். காவேரி, நேர வக்கீல் வீட்டுக்கு போய் பிரேமா இருக்கான்னு பார்த்து வா. நீ வீட்டை பத்திரமா பார்த்து தங்கச்சி. நீ எங்கண்ணா போற? ஜெயிலுக்கு போறாமா? பிரேமா அங்க இருந்தா கூட்டிட்டு வந்துடுறேன். என்ன பரோபகாரம்? நன்றாக யோசனை செய்தீரா? என்ன முடிவுக்கு வந்திருக்கிறீர்? ஊமை வேஷம் போடும் முதிய மரமே, பேசினா பேசு. எங்கே இருக்கிறது பணம்? இருக்கிறது. எங்கே எங்கே? பேங்க்ல போய் கொள்ளையடி கிடைக்கும். சாக போகும் சமயத்திலும் கிண்டல் பேச்சா? பரோபகாரம், இப்போது நீ ஒரு கோரமான காட்சியை காணப் போகிறாய். தயார் செய்து கொள்ளும் கண்களை. பிரேமா, பிரேமா, இப்போது என்ன சொல்கிறீர்? எங்கே இருக்கிறது பணம்? சொல்லாதீர்கள் அப்பா. ஒரு அயோக்கியனின் மிரட்டலுக்கு பணிந்தோம் என்பதை விட அவன் கையால் சாவதே மேல். பேசாமல் இருங்கள் அப்பா. இவனால் என்ன செய்ய முடியும் என்பதை பார்த்து விடுவோம். ஆஹா, வீர உரை நிகழ்த்திய ஏ வெண்புறாவே, இதோ நான் தரும் பரிசையும் பெற்றுக்கொள். பிரேமா, பாலு, பாலு, அடிக்காத, என் கண்மணி அடிக்காத. பாலு, பாலு, இங்க வா, நான் உண்மை சொல்றேன். பாலு, இங்க வா, நான் சொல்றேன், அடிக்காத.
இப்போதுதான் புத்தி வந்ததா? சொல் சீக்கிரம். சொல்லிவிட்டார். என் மகளை விட்டு விடுவாய் அல்லவா? சத்தியமாக விட்டு விடுவேன். சொல்லும் சீக்கிரம். என் கட்டிலில் ஒரு ரகசிய அறை இருக்கிறது. அதில் தான் இருக்கிறது பணங்கள். எங்கே சாவி? இதோ எங்கே? சொல். கொடுத்தால் என் மகளை விட்டு விடுவாய் அல்லவா? அதற்குத்தான் முன்பே வாக்குறுதி அளித்தேன். இதோ, என் கையில் இருக்கும் தாயத்தில் இருக்கிறது. எடுத்து என்னை லட்சாதிபதி ஆக்கிய சின்னம் சேர தெரிவு போலே நீ வாழ்க. வருகிறேன் பெரியவரே. பாலு, என் மகளை விட்டு விடுகிறாய் அல்லவா? பணம் கைக்கு வரட்டும். துரோகி, பாவி, சண்டாளா! துரோகமத்தான் இது மன்னிக்க முடியாத துரோகம். பிரேமா அறியாமல் பெற்ற தகப்பனையும் தாலி கட்டிய கணவனையும் பிரித்து தவித்துக் கொண்டிருக்கிறார். என்னை நம்பி வீட்டை விட்டு வெளியே சென்றிருக்கிறார். இந்த நேரத்தில் அவள் தலையில் இடிய போடாதீர்கள். இந்த பணத்தை எல்லாம் கொண்டு போய் இருந்த இடத்திலேயே வைத்து விடுங்கள். இது என்னுடைய பணம், எனக்கு சேர வேண்டிய பணம். ஏமாற்றி விட்டான் பரோபகாரம். அதை எடுத்துச் செல்கிறேன் சாமர்த்தியமாக. தடுப்பதற்கு நீயா? வழியை விடு. விடமாட்டேன். பிரேமா திரும்பி வரும் வரை இந்த பணத்திற்கு பொறுப்பாளி நான். வெட்டியை கீழே வைத்தால் நான் வழியை விடுவேன். சுந்தரி, அத்தான், சுந்தரி, புரியாமல் உளராது. இப்பொழுது பணமும் யாருக்கா? உனக்கா? நாளையிலிருந்து நீ ஒரு லட்சாதிபதியின் மனைவியடி. லட்சாதிபதியின் மனைவி. ஐயோ, அந்த பட்டம் வேண்டாம் எனக்கு. நான் சொல்வதை கேளுங்கள். நிம்மதியான வாழ்க்கைக்கு லட்சியங்கள் வேண்டாமத்தான், நல்ல லட்சியங்கள் தான் வேண்டும். உங்களை கையெடுத்து கும்பிடுகிறேன். இந்த திருட்டு தொழிலை விட்டு விடுங்கள். உங்கள் காலில் விழுந்து கேட்கிறேன். இந்த பணத்தை தொடாதீர்கள். அது விஷம், விஷம். இவள் பெரிய காரைக்கால் அம்மையா உபதேசம் செய்ய வந்து விட்டாள். சுந்தரி, இப்போது நாடுகிறாயா இல்லையா? முடியாது. வேண்டுமானால் என்னை கொன்றுவிட்டு என் பிணத்தின் மீது நடந்து செல்லும். அப்பா, எப்படி நீங்கள் அந்த பாதாள சிறையிலிருந்து தப்பினீர்கள்? எப்படி இந்த பொல்லாதவன் கையில் சிக்கினீர்கள்? அது பெரிய கதை பிரேமா. கணேஷ் முட்டாள்தனமா என் கையில் ஒரு சுத்தியை கொடுத்து விட்டான். அதன் மூலமாகத்தான் நான் தப்பி வந்தேன். ஆனால் ஒரு நாள் இரவு உன்னை பார்க்க நான் வந்து கொண்டிருந்த போது பாலு பின்புறமாக என்னை தாக்கி சிறைப்படுத்தினான். பிரேமா, இனி தாமதிக்காது. அந்த செண்டால் வருவதற்குள் இந்த இடத்தை விட்டு ஓடிவிடு. உங்களை இந்த நிலையில் விட்டு நான் மட்டும் எப்படி எப்பா ஓடுவது? என்னை பற்றி கவலைப்படாத பிரேமா. உடனே போலீஸுக்கு தகவல் கொடு. கணேசை காப்பாற்று பிரேமா, கணேசை காப்பாற்று. விட்டு விடுங்க, விட்டு விடுங்க. என் உயிர் போனாலும் பெட்டியை கொடுக்க மாட்டேன். சுந்தரி, விளையாடாதே. என் பேச்சை கேள். இந்த விஷயத்தில் நான் கேட்க மாட்டேன். விடுங்க. சுந்தரி, நெருப்போடு விளையாடாதே. நான் கோபக்காரன். முடியாது, முடியாது, முடியவே முடியாது. சதிகாரி, கடைசி முறையாக எச்சரிக்கிறேன். கொடுத்தோடு பணத்தை என் வழியில் குறுக்கிறாதே. முடியாது. என் மூச்சு நின்றாலும் பணத்தை கொடுக்க முடியாது. அறிவு கட்டவரே. இருகட்சிவாதங்களையும் நேற்று நீங்கள் கேட்டீர்கள். கணேஷ் தான் பரோபகாரத்தை கொன்றது என்பதற்கு பிராசிக்யூட்டர் போதுமான சாட்சியங்களை காட்டியிருக்கிறார். ஆனால்
கணேஷ் தான் திரும்ப திரும்ப குற்றவாளி அல்லவென்று சொல்லுகிறாரே ஒழிய அதை நிரூபிப்பதற்கு அவரிடம் தக்க சாட்சியங்கள் எதுவுமே இல்லை. ஆகவே இருதரப்பு வாதங்களையும் கொண்டு கணேஷ் குற்றவாளியா அல்லவா என்று முடிவு சொல்ல வேண்டியதை உங்கள் பொறுப்பில் விடுகிறேன். இல்லை இல்லை, கணேஷ் குற்றவாளி இல்லை. பரோபகாரம். கனம் கோட்டார் அவர்களே, நான் தான் பரோபகாரம். நான் சாகவில்லை, தப்பிவிட்டேன். வாட் இஸ் திஸ் கன்ஃபியூஷன்? ஆமாம் நீதிபதி அவர்களே, உண்மையிலேயே இவர் பரோபகாரம் தான். நான் இந்த வழக்கை தள்ளுபடி செய்கிறேன். ஐ அப்செக்ட். இவர் ஆனார் பரோபகாரம் உயிரோடு இருப்பதால் கணேஷ் மீது சுமத்தப்பட்டுள்ள கொலை வழக்கை தள்ளுபடி செய்வதில் அர்த்தம் இருக்கிறது. ஆனால் அதற்கு முன்பாகவே பரோபகாரத்தை சட்டவிரோதமாக கடத்தி வந்து பாதாள சிறையில் வைத்து சித்திரவதை செய்திருக்கிறார் கணேஷ். எனவே கனம் கோட்டார் அவர்கள் இந்த வழக்கு முழுவதையும் தள்ளுபடி செய்து நான் கடுமையாக ஆட்சேபிக்கிறேன். கனம் கோட்டார் அவர்களே, நான் கடுமையாக ஆட்சேபிக்கிறேன். மன்னிக்கவும் நீதிபதி அவர்களே, கணேசனை கடத்தி சென்றது வாஸ்தவம் தான். ஆனால் அதை பற்றி நான் போலீசிடம் புகார் செய்யவில்லை. கோத்தார்களே, தயவு செய்து கணேசை மன்னித்து விடுங்கள். அவரை விடுதலை செய்யுங்கள். கணேஷை விடுதலை செய்து இந்த வழக்கை தள்ளுபடி செய்கிறேன்.